கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 10 கூடையவன் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஒரு ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த செயலுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு ரெக்கக்னைசேஷன், அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து நிறைய கெயின் பண்ணுவீங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த துறைகளில் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இது உருவாக்கி கொடுக்கும். மதிப்பு மரியாதை போகிற இடம். சனி பகவான் தடையை ஏற்படுத்தக்கூடியவர், தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடியவர். தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தெறிவார் இந்த குரு பகவானின் பார்வை. பதவி மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு நன்மையான செய்தியும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மாற்றம், பதவியோ வேலையோ இல்லை பிஸ்னஸோ ஏதோ ஒன்று ஆல்டர் பண்ணும்போது அதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஜூலை மாதம். ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கடகராசிக்காரன் நேயர்கள் தங்களையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதுவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கிய SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 10 கூடையவன் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஒரு ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த செயலுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு ரெக்கக்னைசேஷன், அதுக்கு தகுந்த ஒரு ப்ராஃபிட், அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை அது வந்து ஒரு மதிப்பு மரியாதையாகவோ கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக ராசியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல தேஜஸ் கிடைக்கும், நல்ல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து நிறைய கெயின் பண்ணுவீங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த துறைகளில் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இது உருவாக்கி கொடுக்கும். மதிப்பு மரியாதை போகிற இடங்கள்ல கிடைக்கும். அடுத்ததாக குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறதுனால சனி பகவான் தடையை ஏற்படுத்தக்கூடியவர், தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடியவர். தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தெறிவார் இந்த குரு பகவானின் பார்வையால. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9வது பார்வையாக சனி பகவானை பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் அப்படின்னாலே தடைகளையும் தாமதங்களையும் உருவாக்கக்கூடியவர். இந்த குரு பகவான் பார்க்கறதுனால தடைகள் தாமதங்கள் இல்லாமல் போகும் மாதமாக இந்த ஜூலை மாதம் எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தடை தடங்கள் பெருசா எதுவும் இருக்காது கடகராசிக்கார நேயர்களுக்கு. பதவி மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு நன்மையான செய்தியும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மாற்றம், பதவியோ வேலையோ இல்லை பிஸ்னஸோ ஏதோ ஒன்று ஆல்டர் பண்ணும்போது அதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கும். ஸோ அடுத்து இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கார நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறாங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடைகளை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அதோடு மட்டுமல்லாமல் குரு ராசியிலே ஜென்ம குருவா இருக்காரு. ஸோ குருபலம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இணையக்கூடிய ஜாதகம், அதாவது ஆணா இருந்தா பெண்ணுடைய ஜாதகம், பெண்ணா இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆணுடைய ஜாதகத்துல குருபலம் இருக்கு அப்படிங்கும்போது ஈஸியா திருமணம் பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கடகராசிக்கார நேயர்கள் தங்களையே பார்த்தீங்கன்னா ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். குரு பகவான் ராசியிலே இருக்கிறதுனால ஒரு செல்ஃப் அனாலிசிஸ். ஸோ உங்களை பற்றி நீங்களே என்னென்ன செயல்கள் இத்தனை நாள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள தோன்ற நிறை குறைகளை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடகராசிக்கார நேயர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணையறாங்க.
ஸோ அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த 2 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பது சிறந்ததாக இருக்கும். அதே போல 2ஆம் இடத்தில் கேது பகவானும் சுக்கிரனும் இருக்க போறதுனால பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருந்தீங்கன்னாலே அதுவும் உங்களுக்கு லைஃப் ஸ்மூத்தா கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.